இயேசுவின் அன்பு சகோதரமே, செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் வியாகுல அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். 1808ஆம் ஆண்டில் ஒரு நாள் திருத்தந்தை 7ஆம் பயஸ் திருத்தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த போது அலெக்சாண்டர் என்ற மன்னன் திருத்தந்தை 7ஆம் பயஸை ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக கடத்தி சென்று வீட்டு சிறையில் வைத்தான். ஏறக்குறைய 6 ஆண்டுகள் திருத்தந்தை அவர்கள் வீட்டு சிறையில் இருந்தார். அக்காலத்தில் அவர் அனுபவித்த துன்பங்கள் ஏராளம். 1814ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 17ஆம் நாள் மன்னன் அலெக்சாண்டர் திருத்தந்தை அவர்களை விடுதலை செய்து அனுப்பி வைத்தான். திருத்தந்தை அவர்கள் வீட்டு சிறையில் இருந்தபோது தான் அனுபவித்த துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் வியாகுல அன்னையிடம் ஒப்பு கொடுத்தார். மேலும் அன்னை மரியாள் தன் வாழ்வில் அனுபவித்த துன்பங்களை நினைவு கூறவே வியாகுல அன்னையின் திருவிழாவை கொண்டாட பணித்தார். அவ்வாறு உருவானதுதான் இவ்விழா. தொடக்கத்தில் இவ்விழாவானது செப்டம்பர் 18ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனால் திருத்தந்தை 10ஆம் பயஸ்தான் இவ்விழாவை திருச்சிலுவையின் மாட்சி விழாவிற்கு அடுத்த நாளில் கொண்டாட பணித்தார். ஆம், இன்று நாம் வியாகுல அன்னையின் விழாவை கொண்டாடுகிறோம். மீட்பு திட்டத்தில் அன்னை மரியா அனுபவித்த துன்பங்களை, ஆண்டவர் இயேசுவோடு அவர் பட்ட பாடுகளை இன்றைய நாளில் நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். ஒரு பிள்ளையின் வளர்ச்சியில் தாயானவள் முக்கிய பங்கு ஆற்றுகிறாள். அந்த வகையில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவின் வளர்ச்சியில், அவருடைய முழு மனித முன்னேற்றத்தில் மரியாவின் பங்கு மிக முக்கியமானது. புனித கன்னி மரியா மீட்பு திட்டத்தில் பங்கு கொண்டதற்காக அனுபவித்த துன்பங்கள் ஏராளம். பல துன்பங்களை நாம் சொல்லிக்கொண்டே போனாலும் திருவாவை சிமியோனின் இறைவாக்கை கேட்டபோது அன்னை மரியா பெரிதும் மனம் கலங்கி துயருற்றதையும், குழந்தை இயேசுவை ஏரோது மன்னரிடமிருந்து காப்பாற்ற எகிப்துக்கு தூக்கி கொண்டு ஓடும்போது துயருற்றதையும், இயேசு கோயிலில் காணாமல் போனபோது மிகுந்த துயருற்றதையும், சிலுவை சுமந்து கொண்டு சென்ற இயேசுவை வழியில் சந்தித்த போது துயருற்றதையும், இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட போது துயருற்றதையும், இறந்த இயேசுவின் உடலை தன்னுடைய மடியில் கிடத்திய போது துயருற்றதையும், இறந்த இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட போது பட்ட துயரத்தையும் நினைவு கூறுகின்றது. இவற்றோடு இன்னும் ஏராள துயரங்களை மரியா அனுபவித்தார். தன்னுடைய மகனை மக்கள் அனைவரும் பேய் பிடித்தவன், பெருந்தீனிக்காரன், பாவிகளின் நண்பன் என்று விமர்சனம் செய்யும்போது மரியா மிகுதியான துயரங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனாலும் அவர் கடவுளுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அதனால் தான் கடவுள் அவரை இறைவனின் தாயாக உயர்த்துகிறார். நம்முடைய குடும்பங்களிலும் பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக, அவர்களின் முன்னேற்றத்திற்காக நம்முடைய தாய்மார்கள் அனுபவிக்கும் துன்பங்கள், சிலுவைகள் ஏராளம். எனவே அவர்களை இந்த நாளில் சிறப்பாக நினைவு கூர்ந்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவது இன்னும் பொருத்தமாக இருக்கும். எனவே நாம் அனைவரும் அனைத்து தாய்மார்களுக்காக ஜெபித்து நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.